கல்வாரிநாதராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய மாலை நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டிலே லெந்து காலங்களை, தபசு காலங்களை நாம் காண்கின்ற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன என்றால் ஜெபம். எங்களுடைய ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் நோக்கமும் ஜெபமே. ஆகவே ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபமே ஜெயம். இந்த நாளின் நிகழ்வுகளை எங்களோடு இணைந்திருந்து காணுங்கள், ஜெபியுங்கள், இறையாசீர் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய லெந்து நாட்கள் ஆரம்பமாக இருக்கிறது. நாம் லெந்து காலங்களுக்கு உரிய அனைத்து காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், அநேக கூட்டங்களில் பங்கு பெறுகிறோம். தியான கூட்டங்கள், சிறப்பான தெருக்கூட்டங்கள், இப்படி பல கூட்டங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு ஆண்டவரையினுடைய வழிக்கு நேராக ஜனங்களை திருப்ப வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்தில் இந்த நாட்கள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதுபோல இந்த நாட்களிலும் தேர்தல் காலமும் அதனோடு இணைந்து இருக்கிறது. வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சில அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார். சரி, அதில் வாக்காளர் தகவல் சீட்டு எல்லாருக்கும் கொடுப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த வாக்காளர் தகவல் சீட்டுல வாக்குச்சாவடி மையம், வாக்குச்சாவடி நாள், வாக்களிக்கும் நேரம், எல்லா தகவலையும் பதிவு செய்து அவர்கள் எல்லா வாக்காளர்களுக்கும் 5 நாட்களுக்கு முன்னதாகவே கொடுப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். ரெண்டாவது, வாக்குச்சாவடிகள் ஏறத்தாழ கடந்த ஆண்டுல கடந்த தேர்தல் முதல் 68,324 இருந்த வாக்குச்சாவடிகள் இந்த தேர்தலில் 88,932 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 20,000 வாக்குச்சாவடிகளை அதிகரித்திருக்கிறார்கள். அதனால வாக்காளர்களுக்கு கொஞ்சம் எளிதாக வாக்களிப்பதற்கு இது நல்ல வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்க போக முடியாது. அவங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா தபால் வாக்குச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். சரி, 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதில் கரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு தபால் வாக்கு வசதி பெறுவதற்காக இப்போது இருந்தே விண்ணப்பிக்கலாம். அது அங்க அந்த பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்ககிட்ட 12D ஒரு ஃபார்ம் வாங்கி அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் இணைத்து அவங்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க வீட்டிலிருந்தே தபால் வாக்கு பதிவு செய்வதற்கு அது வசதியாக இருக்கும். அதை வீட்டில் உள்ள 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் போய் சிரமப்பட்டு வாக்குச்சாவடி போய் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சிறப்பான வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று, வாக்களிப்பதற்காக எபிக் முறை பயன்படுத்துறாங்க. எபிக் முறை, எபிக்னா ஏற்கனவே புதுதாக வாக்காளர்கள் சேர்ந்திருப்பாங்க. அதுல நிறைய பேருக்கு இன்னும் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்படலை. சரி, ஒருவேளை அதுல கால தாமதங்கள் இருக்கலாம். அதனால வழங்குவதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அவர்களுக்காக என்ன பண்றாங்கன்னா மார்ச் 13ஆம் தேதி 14ஆம் தேதி சிறப்பு முகாம்கள் வாக்குச்சாவடியில அந்தந்த வாக்குச்சாவடி நடத்துறாங்க. அதுல இந்த முதல் முறை வாக்கு பதிவு செய்தவர்கள், வாக்காளராக பதிவு செய்தவர்கள், இன்னும் புகைப்பட அடையாள அட்டை வராதவர்கள் அங்க நீங்க போனார்கள் என்றால் அவங்களுக்கு அந்த எபிக் முறையில பதிவு செய்து இவங்களுடைய செல்போனுக்கே அந்த புகைப்பட அடையாள அட்டை வரும். அதை இவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்து அதை தேர்தலுக்கு பயன்படுத்தலாம். அதுவும் ஒரு நல்ல நடைமுறை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல நடைமுறைகளோடு கூட இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். இந்த நாளிலே அதற்கென்று கருத்தாய் ஜெபிப்பது நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடமையா இருக்கிறது. இந்த தேர்தல் சுமூகமாக நடைபெறணும், எந்த வன்முறைகளும் ஏற்படாதபடி நடைபெறணும். ஆண்டவர் இந்த தேர்தல் மூலம் ஒரு நல்லதொரு அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி ஒரு அமைதியான, மக்களுக்கு தேவையான நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துவாங்க. 18 வயது நிறைவு பெற்ற அனைவருமே வாக்களிக்க தகுதியுடையவர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமாம், அதனால வாக்கு பதிவு நாள் என்று அதை நம்முடைய உரிமையின் நாள் என்று நினைத்து, அதை ஒரு கடமையாக நினைத்து அந்த நாளில் நம்ம வாக்கை இன்னொருத்தர் பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் பதிவு செய்திடணும். ஏனென்றால் இந்த நாட்களில் அது நம்ம எப்போதும் தான் போனால் பதிவு பண்ணிக்கிடலாமே என்று இருந்தால்
ஒருவேளை இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நேர்ந்தால் அதனுடைய விளைவுகள் பல துன்மார்க்கமான செயல்களுக்கு நேராக, குழப்பத்துக்கு நேராக கொண்டு போயிடும். அதனால் அதிகாலமே ஒருவேளை 7 மணிக்கு வாக்குச்சாவடி தொடங்குகிறது என்று சொன்னால் நம்ம அதிகாலையிலே போய் நம்முடைய வாக்குகளை பதிவு செய்து விட்டால் நான் எல்லாம் வாக்களிப்பது நம்முடைய உரிமை கடமை. ஆமா, அதனால சிலவங்க நம்ம ஏன் போனோம் ஆமா அப்படின்னு நிறைய பேர் வாக்களிப்பதற்காக, ஏன்னா போலிங் என்ன நடக்கு, யாரை செலக்ட் பண்ணி என்ன செய்ய முடியும்? 55% சில இடங்கள்ல போலாகுது. சில போலிங் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா 45%, 50%. ஏன்னா யாருமே வாக்களிக்கிறதுக்கு விரும்புவது. அப்ப நம்ம வாக்களிக்க விரும்பாம இருந்துகிட்டு அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது. ஆமா, நமக்கு தேவையான நல்ல ஆட்சி, யாரோ ஒருத்தர் XRY நமக்கு தேவையான ஒருத்தரை நல்லவர் என்று நினைத்தால் அவருக்கு நம்ம வாக்களித்து விட்டு வந்துடணுமே ஒழிய நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு கடமை செய்யாம நம்ம அரசை விமர்சிப்பதோ அரசியல்வாதிகள் விமர்சிப்பதோ தவறு. நம்முடைய கடமை செய்யணும். வாக்களிக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துல நமக்கு மிகப்பெரிய உரிமையை கொடுத்துருக்காங்க. அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த உரிமை கிடைக்கிறது. அதுல போய் நம்ம கண்டிப்பாக செய்யணும், வாக்களிக்கணும். அதனால அந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று, அதுக்காகவே அது அன்னைக்கு ஊதியத்துடன் கூடிய ஒரு விடுமுறையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரைவேட் வேலை பார்க்க அவங்களுக்கெல்லாம் விடுமுறையாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த நம்முடைய உரிமை, நம்முடைய கடமை, அதை குறித்த நாளில் ஆண்டவருக்கு மகிமையாக நல்லவர்கள் ஆட்சி செய்யும்படியாக ஜெபத்தோட நம்ம பதிவு செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஜெபிப்போம். எல்லா அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்னுடைய வேத வார்த்தையின்படி. ஆண்டவரே, நீர் அதிகாரிகளை, ஆளுகிறவர்களை ஏற்படுத்துகிறவர், ஆளுகிறவர்களை தள்ளிவிடுகிறவர் என்று நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாடுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தமிழ்நாட்டை ஆள்வதற்கு ஆண்டவரே ஒரு நல்லதொரு அரசாங்கத்தை ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதற்கென்று ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரை 234 தொகுதிகளிலும் அமைதலோடும் எந்த விதமான வன்முறை சம்பவங்களும் இல்லாதபடி ஆண்டவர் இந்த தேர்தல் நடப்பதற்கு கர்த்தர் பெரிய கிருபைகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கென்று ஆண்டவர் இந்த நாட்களிலும் முயற்சி செய்து வருகின்ற, பிரயாசப்படுகின்ற அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களுக்கு தேவை நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே அவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே அனைத்து வாக்காளர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அனைத்து வாக்காளர்களும் இந்த நாட்களிலே தவறாமல் சென்று வாக்குப்பதிவு செய்வதற்கு தேவையான சூழ்நிலைகளை தேவன் தாமே நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் இந்த வாக்களிக்கின்ற உரிமையை தவறிவிட்டு விடாதபடி ஆண்டவரை நீர் எங்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரை சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் பெருகத்தக்கதாக ஆண்டவரை நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. உம்முடைய சித்தத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது கரோனா தடுப்பூசி இப்போ இந்த நாட்களில் ஒரு மிக அதிகமாக மக்கள் மத்தியில் பரவக்கூடிய செய்தி இந்த ஒரு கரோனா தடுப்பூசி. இந்த தடுப்பூசிக்கு அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. சரி, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 45 வயதுக்கு மேற்பட்ட நோய்கள் உள்ளவர்கள், நீரிழிவு நோய், இதய நோய், இப்படிப்பட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, இது கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 529 அரசு மருத்துவமனைகள் உள்ளன. இந்த 529 அரசு மருத்துவமனைகளிலும் இலவசமாக இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளப்படுகிறது. சரி, பிறகு 761 தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. இந்த தடுப்பூசி போடுவதற்காக கோவின் 2.0 என்ற ஒரு ஆப் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது இந்த செயலில தான் பதிவு செய்யணும். இந்த செயலில பதிவு செய்து தடுப்பூசி போடணும். கோவின் 2.0. இந்த பதிவு செய்ய தெரியாதவர்கள் ஆதார் அட்டை, ஓய்வூதிய அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் அட்டை,
ஏதாவது ஒரு அடையாள அட்டையுடன் அருகில் உள்ள தடுப்பூசி மையத்துக்கு சென்றால் சரி அங்குள்ளவர்கள் செயலியில் பதிவு செய்து இந்த தடுப்பூசியை போடுவார்கள். சரி சரி அதனால சப்போஸ் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா கூட நீங்க ஒரு அடையாள அட்டை கொண்டு போயாச்சுன்னா அவங்களே அந்த தடுப்பூசி போடுவதற்கு உதவி செய்வார்கள். சரி. தனியார் மருத்துவமனைகளில் 250 ரூபாயாக கட்டணம் இதுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரி. அதற்கு மேல் ஏதாவது வசூலித்தால் 104 என்ற எண்ணுக்கு புகார் அளிக்கலாம் என்பதையும் அரசாங்கத்திலிருந்து தெரிவிக்கிறார்கள். தனியார் குடும்ப மருத்துவமனையில் அதிகமாக 250க்கு அதிகமாக ரூபாய் 250 அதற்கு அதிகமாக வசூலித்தால் நீங்கள் 104 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால இந்த கரோனா தடுப்பூசியை இப்போ நிறைய முதியவர்கள் அவங்க அதை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் இந்த கரோனா தடுப்பூசியை இந்த ஆப் கோவின் 2.0 என்ற ஆப்பில் பதிவு செய்து நீங்கள் இந்த கரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம். இதனால இந்த வியாதியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் அப்படிஎன்பதற்காக அரசாங்கம் ஒரு தீவிர முயற்சி எடுத்துப்பட்டு வருகிறது. இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தடுப்பூசி என்பது எப்போவுமே அதை பல காலங்களாக ஒருவேளை காலரா வந்த காலத்திலேயே பிடிக்கப்பட்ட தடுப்பூசி இருக்குது. டெங்கு காலங்களில் அந்த தடுப்பூசி போடுறாங்க. போலியோ வராமல் இருக்கிறதுக்கு அதற்குரிய தடுப்பூசி எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக சின்ன பிள்ளைகளுக்கு எத்தனையோ தடுப்பூசியே கிடையாது. ஆமா, அந்த காலகட்டங்களில் ஒரே ஒரு தடுப்பூசி அம்மா நோய்க்கு தடுப்பூசி போட்ட ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகு தடுப்பூசியே கிடையாது. ஆமா. ஆனா இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பிறக்கூடிய பிள்ளைகளுக்கு டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல் படி தடுப்பூசி போடணும். அது நல்லாவும் இருக்கு. அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்யறது எல்லா வகையிலையும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாகவும் நோய் எதிர்ப்பு உருவாக்குது. பிள்ளைகளுக்கு வரக்கூடிய இது ஒருவேளை இது நம்ம இப்ப காலம் தாழ்த்தி இந்த கண்டுபிடிப்பு ஆமா இது எதிர்பார்க்கல. ஆனாலும் ஒரு ஆண்டு பிறகு இந்த மாதிரி ஒரு மருந்து அதுவும் அதிவிரைவில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓராண்டு இருந்தாலும் நல்ல ஒரு மருந்து. இது அநேகருக்கு பயனுடையதாகவும் இருக்கு. அது இந்த மாதிரி தடுப்பூசி போட்டுக்கொள்வதனால அதுவும் இலவசமாக கொடுக்குறாங்க. இது கிடைக்காது. என்ன நம்ம சாதாரண கிராம மருத்துவமனைகளில் கூட அரசு மருத்துவமனைகளில் இந்த வசதி இருக்குது. ஆனால் அதுக்காக அவங்க சொல்லப்பட்ட அந்த முன்பதிவு நம்ம முன்பதிவு செய்துக்கிட்டோம்னா அதை குறித்த நாளில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதை குறிப்பாக 60 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பாக போட்டுக்கொண்டால் மிக நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் இதை கவனத்தில் கொண்டு ஒருவேளை 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சுகவீனம் பலவீனமாக இருக்கிறவர்கள் அதற்கான ஆலோசனையை பெற்று அதை தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இப்படிப்பட்ட தடுப்பூசியை ஒருவேளை அரசு மருத்துவமனைக்கு செல்ல முடியாது, நான் தனியார் மருத்துவமனையில் சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்வேன் என்றால் நீங்கள் அதற்காக 250 ரூபாய் கட்டணம் செலுத்தியும் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். தடுப்பூசி என்பது நல்லது. அதை தடுக்க நமக்கு ஒரு நம்மால் முயன்ற வரை அதை தடுத்து அந்த நோயிலிருந்து நாம் விடுவித்துக் கொள்ள முடியும். ஆகவே இதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இப்படிப்பட்ட நோய் இனி பரவாதபடி 2வது அலை 3வது அலை என்று சொல்லாதபடி நல்ல ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் ஆண்டவர் நம்மை வைத்துக்கொள்ள நாம் ஜெபிப்போம். ஏற்கனவே இப்போது கூட சுகாதாரத்துறை மத்திய அரசு சுகாதாரத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. நீ இன்னும் கரோனா ஓயலை, கரோனா இன்னும் போகலை, அதனால நீங்க இன்னும் முகக்கவசம் கண்டிப்பா வழிபாட்டு தலங்களுக்கு போகிறவர்கள் முகக்கவசம் கண்டிப்பா அணியணும். பொதுக்கூட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா முகக்கவசம் அணியணும். சமூக இடைவெளி விடணும். அதே போல கை கழுவுற சுத்தம் பண்ண எல்லாம் நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பழையபடி இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னும் நடைமுறைக்கு அது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாம், அதனால இந்த மாதிரி இலவசமாக கொடுக்கறத நம்ம அலட்சியமாக இல்லாமல் அதை பயன்படுத்தி கொண்டால் நம்மையும் நம்மை சார்ந்துள்ளவர்களையும் ஏன்னா சிலர் அகால மரணம் கூட அதனால நேரிடுகிறது. அது நிமித்தமாக குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படியெல்லாம் இல்லாமல் விபத்தை தடுப்பது தான் முக்கியம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவாங்க. முன்னெச்சரிக்கையாக வருமுன் காப்பது சிறந்தது. நல்ல ஒரு திட்டம். இந்த திட்டத்தை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிப்போம். நானே உன் பரிகாரியாகி கர்த்தர், நான் உன்னிலிருந்து வியாதியை விலக்குவேன், நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நோய் நொடிகள் எங்களுடைய பலவீனத்தை நிமித்தமாக, எங்களுடைய அறியாமை நிமித்தமாக, எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாக வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உலகமெங்கும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்கிற வைரஸ்
ஆட்கொல்லி வியாதிக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். லட்சக்கணக்கான மக்களை இது பறித்து கொண்டது. ஆனாலும் கூட கர்த்தாவே, அதற்கான தடுப்பூசி மருந்துகள் ஆங்காங்கு கண்டுபிடிக்கப்பட்டு, குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு, குறைந்த விலையிலே தனியார் மருத்துவமனையிலே 250 ரூபாய்க்கும், அரசு மருத்துவமனையிலே இலவசமாகவும் ஆண்டவரை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இப்படிப்பட்ட மருந்து கண்டுபிடிப்பதற்கு மருத்துவ வல்லுநர்களுக்கு கொடுத்த ஞானத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் உம்முடைய திரு ரத்தமாக சரீரத்திற்குள் சென்று கர்த்தாவை சுகமளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நோய் இனி 2வது 3வது அலை என்று சொல்லி பரவாதபடி கர்த்தாவே, ஆண்டவரே, ஒரு கூட்ட மக்கள் அழிந்து போகாதபடி இந்த நோயின் முன்னெச்சரிக்கையை நடவடிக்கையாக தடுப்பூசியை எடுத்துக்கொள்வதன் மூலமாக, போட்டுக்கொள்வதன் மூலமாக கர்த்தாவை தங்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வருமுன் காப்பது சிறந்தது என்று நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நோய் நொடியற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆகவே எங்களையும் குடும்பத்தையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். தமிழகத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்திய தேசத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீரே ஆளுகை செய்யும். நோய் நொடியற்ற ஒரு மாநிலமாக, நாடாக நீர் எங்களுக்கு மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விவசாய பயிர்கள் அதை காப்பாற்றுவதற்காக, அதனுடைய சேதத்தை தவிர்ப்பதற்காக ஒரு பள்ளிக்கூட மாணவன் ஒரு எளிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறான். சரி, ஒரு சின்ன சாதாரண கண்டுபிடிப்பு. அதாவது படைக்குருவிகள் அப்படின்னு ஒரு குருவிகள் கூட்டம் இருக்கு. இந்த படைக்குருவிகள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப கூட்டமாக வந்து பயிர்களை வந்து சாப்பிட்டு போயிடும். அது கம்பு, சோளம், இந்த பயிர்கள் வந்து அதுக்கு மிக முக்கியமானது. ஆமா, இந்த பயிர்களை வந்து இப்போ வெட்டுக்கிளிகள் வர்றது போல இந்த படைக்குருவிகளும் வந்து அதை சாப்பிட்டு போயிடும். சரி, அது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த விவசாயிகள் வந்து தகர டப்பா இருக்குல்ல, தகர டப்பா சத்தத்தை ஒலி எழுப்பி அதை விரட்டுவார்கள். சரி, ஆனா அது சாத்தியமா இருக்காது. இவங்க ஒரு பக்கத்துல அடிச்சிட்டு இருப்பாங்க, அது இன்னொரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் பயிர்கள் வந்து ரொம்ப அதிகமா சேதமாயிட்டே இருக்கிறது. அதை ஒரு தூத்துக்குடி மாவட்டத்துல அஜித் குமார் கே துரைசாமிபுரத்தை சேர்ந்த ஒரு பையன், அவர் வந்து நாகலாபுரம் சாமி ஐயா நாடார் மேல்நிலை பள்ளியில 12ஆம் வகுப்பு 12th படிச்சுட்டு இருக்கிறான். அந்த மாணவன் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறான். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஃபேன், ஒரு பிளாஸ்டிக் குழாய், சரி, இரும்பு கம்பி, இவைகளை வைத்து ஒரு சின்ன கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறான். என்ன பண்ணா, அந்த நிலத்துல கொண்டு வைத்தோம்னா அந்த காற்றுல அந்த சுழலும். ஃபேன், அந்த காற்றடி, மின்சாரம் தேவையில்லை. சுழலும் போது அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த கம்பி, அதுல வந்து கம்பிகளும் சுழலும். அது சுழன்று அங்க உள்ள பெரிய தகரம் வச்சிருக்காங்க. தகரத்துல பட்டு ஒலி எழுப்பும். அடிப்படை வந்து ஒலி எழுப்புவது தான் அதனுடைய நோக்கம், ஒலி எழுப்புவது. ஆனா நம்ம மேனுவலா ஒலி எழுப்புவது வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல எழுத முடியாது. இது வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த பையன் 1 ஏக்கர் நிலத்துல 4 இடத்துல இதை வச்சிடலாம். இந்த 4 இடத்துல வைக்கும் போது ஒலி எழுப்பும் போது ஒரு குருவி கூட வராது. சத்தம் வருது. இப்போ இந்த பையனுடைய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அப்போ இவங்களுடைய பயிர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் நல்லா அதை திங்க் பண்ணி இதை கண்டுபிடிச்சு அவன் பயன்படுத்தி இருக்கிறான். பயன்படுத்தும் போது அவங்களுடைய அந்த வீட்டில் அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பயிர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்றான். ஒரு கருவிக்கு 75 ரூபா தான் மொத்த செலவு சொல்றான். மொத்த செலவே 75 ரூபா தான் செலவாகும் என்று சொல்றான். அதனால இது வந்து வேளாண் பயிர்கள் விவசாயிகளுக்கு ஒரு சின்ன கண்டுபிடிப்பு தான். ஆனா இதன் மூலம் ஒரு பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம், உணவு தானியங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஒரு மாணவ பருவத்திலே ஒருவனுக்கு உதயமாகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ விவசாய நிலத்துக்கு போறது அப்படி வர்றது அப்படி இல்லாம நம்ம இந்த பயிர்களை பாதுகாக்கணுமே. இந்த உணவு தானியம் இருந்தா நம்ம வாழ முடியும், தானியம் இல்லாம வாழ முடியாது. அப்ப இந்த உணவு தானியம் பெருகினாதான் நம்முடைய குடும்பம் வாழும். அதனால அதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில ஒரு சின்ன கருவியை கண்டுபிடித்தாலும் இன்னைக்கு பிரயோஜனமா இருக்கு. அதனால இதனுடைய முயற்சிகளை பாராட்டுவோம். தொடர்ந்து இன்னும் இந்த மாணவன் பல கண்டுபிடித்து நாட்டுக்கும் விவசாயிகளுக்கும் உதவுவதற்காக நாம் ஜெயிப்போம். இதே போல எல்லா மாணவர்களும் நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்புகளை, தேவைகளை, இந்த தேவைகளை உணர்ந்து தேவைகளின் அடிப்படையில் தான் கண்டுபிடிப்புகள் உருவாகிறது. ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதன் அடிப்படையில் கண்டுபிடிப்பு உருவாகிறது. இப்போ இவனுக்கு அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்ததுனால அந்த எண்ணம் வந்திருக்கிறது. இருந்தாலும் அதை
கண்டுபிடித்து ஒரு வெற்றிகரமாக செயல்படுத்தி விட்டான். சரி. அதுபோல் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய தேவைகளை அறிந்து ஆண்டவர் தந்த ஞானத்தினால் மக்களுக்கு பிரயோஜனமாக பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இந்த சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இந்திய தேசம் ஒரு விவசாய நாடு தான். ஆமாம். இந்தியாவே விவசாய நாடு. அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அந்தந்த தானியங்களை விதைத்து அவங்க அதை அறுவடை செய்து அவங்க சாப்பிட்டுட்டு வர்றாங்க. நம்முடைய பகுதியில் இந்த நாட்களில் ஆண்டவர் நல்ல மழையை தந்தார். எல்லா நிலங்களும் இப்போ பச்சை பசேல்னு இருக்கு. எல்லா நீர்நிலைகள்லையும் இப்போ நல்ல தண்ணீர் இருக்கிறது. அதனால் ஒரு இப்படிப்பட்ட ஒரு அருமையான வசதி வாய்ப்புகளை எல்லாம் இறைவன் தந்ததற்காக நாம் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி சொல்லணும். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பஞ்சத்தில் விதை விதைத்தான் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் சொல்லுது. அந்த பஞ்ச காலத்திலேயும் அவனுடைய விதை 100 மடங்கு பலனை கொடுத்தது. நம்முடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார். எப்போவுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். இந்த அன்பையான தம்பிக்கு அந்த விவசாய நிலத்தில் பெற்றோர்கள் படுற பாட்டை பார்த்துருக்கலாம். ஒருவேளை தகரடப்பாவை அடிச்சுட்டு ஒரு பக்கத்தில் அடித்தா இன்னொரு பக்கத்தில் கொத்தி அழிவு கொண்டு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து 4 பக்கத்தில் இருந்து ஒலி எழுப்பினா அந்த குருவி கூட்டம் வராது என்பது அந்த சின்ன பையனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். பார்த்தீங்களா? அந்த ஞானத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இந்த நாட்களில் எதையோ சிந்தித்து எதற்கெல்லாமோ நேரத்தை வீணடிக்காம பயனுள்ள கருவிகளை கண்டுபிடிப்போமானால் அது சிறப்பாக இருக்கும். பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படி ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தானோ அதுபோல் நம்முடைய விவசாய பெரும்புடி மக்கள் அவங்க உயர்ந்தாலே போதும். சொல்லுவாங்கல்ல, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது. ஒரு ஆதி காலத்துல நம்ம வேதாமத்திலையும் பார்க்குறோம்ல, எசேக்கியா ராஜன் ஒரு ராஜா அணைகளை கட்டியிருக்கிறார். ஆமா, அந்த காலத்துல வேதாகம காலத்துல அணைகளை நீரை சேமிக்கணும் எண்ணம் இருக்குல்ல. அப்போ எல்லாத்தையும் நம்ம சேமித்தால், இப்போ விளைச்சலை நம்ம சேமிக்கணும், அதே போல பணத்தை சேமிக்கணும். சேமிப்பு போகத்தான் செலவு. பயிர் விளைச்சல் தான் ஆதாரம். செலவு போக மீதி சேமிப்பு இல்லை, சேமிப்பு போக மீதியைத்தான் நம்ம செலவழிக்க தெரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளுக்காக நாம் நன்றி சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அருமையான இந்த பத்திரிகை செய்திக்காக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு +2 படித்து கொண்டிருக்கிற அஜித்குமார் என்ற ஒரு மாணவன் தன்னுடைய விவசாய நிலத்திற்கு தேவையை அறிந்து ஒரு அருமையான ஒரு எளிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதன் மூலம் பயிர்களுடைய விளைச்சலை பாதுகாத்திருக்கிறான். ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாட்களிலும் அநேக பயிர்களை விளைவிக்கின்ற விவசாயிகள் அநேக பூச்சிகளுக்கு அந்த பல பயிர்களை அவர்கள் விளைச்சலை இழந்து விடுகிறார்கள். ஆண்டவரே, அநேக சூழ்நிலைகளை இயற்கை சூழ்நிலைகளினாலும் பயிர்கள் விளைச்சல் பாதிக்கப்படுகிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அவனுடைய உழைப்பு, அவனுடைய பிரயாசங்கள் எல்லாம் பல நேரங்களிலே வீணாய் போய்விடுவதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் மூலமாக பயிர்களை பாதுகாத்து கொள்வதற்கு, விளைச்சலை பாதுகாத்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்து வருகிற அந்த விவசாய பணிகள், ஆண்டவரே, அந்த பயிர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். விதைத்தவர்கள் அதற்குரிய பலனை ஆண்டவர் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வதற்கு, சேதமின்றி பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை எல்லா காரியங்களை நீர் ஒத்தாசையாக நீர் அவர்களுக்கு செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் கிருபையை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர், மாணவ பருவத்திலே இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு ஆண்டவர் எங்களுடைய மாணவர்களும் வளர்வதற்கு கிருபை தாரும். ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஆண்டவரை, இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்திலே வளர்ந்து சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவரை இந்த நாட்டிற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக, உபயோகம் உள்ளவர்களாக ஆண்டவரை அவர்கள் வளர்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பரேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அதாவது சேவல் சண்டை. இது சட்டப்பூர்வமாக விளையாடக்கூடாது.
ஆனா நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியாம அங்கங்கே கூடி விளையாடுவது ஒரு வழக்கமா இருக்கிறது. இதுல வந்து தெலுங்கானா மாநிலத்துல நடந்த ஒரு சண்டையில என்ன ஆகிப்போச்சுன்னா, சேவல் சண்டையில சேவல் அந்த உரிமையாளரை கொண்டு இருக்கிறது. அதாவது சேவல் காலில் கத்தி கட்டுறாங்க. சரி, கத்தி. இந்த கத்திகளை கட்டி தான் அந்த சேவலை மோத விடுவது. அதுல பந்தயம் கட்டி அவங்க பணங்கள்லாம் எந்த சேவல் ஜெயிக்கும் அப்படின்னு ஜெயிச்சு அதுல அவங்க ஒரு சூதாட்டம். இந்த சூதாட்டத்துல சேவல்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு வந்து காலில் கத்தி கட்டுறாங்க, கத்தி கட்டி வச்சு பயன்படுத்துறாங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய பேர் வந்து சதீஷ். இவரு அந்த சேவல் சண்டைக்கு சேவலோட போயிருக்கிறாரு. சரி, அதுல வந்து ஏறத்தாழ ஒரு 16க்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கு பெற்றிருக்கிறது. இவரு தன்னுடைய சேவலை சண்டைக்கு தயார் செய்வதற்காக பளபளக்கும் கூர்மையான கத்திகளை கட்டி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த சேவல் வந்து தப்பி ஓடுவதற்கு முயற்சி பண்ணிருது. சரி, சேவல் தப்பி ஓட முயற்சி போது இவர் அதை விரட்டி போய் பிடிக்கிறாரு. பிடிக்கும் போது எதிர்பாராத விதமா கத்தி இவருடைய வயிற்றுல குத்திச்சு. குத்தி கிழித்து விட்டது. அவர் அதிலேயே துடிதுடித்து இறந்து போய்விட்டார். சரி, இதுல வந்து இந்த சேவல் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். சேவல் மீது, சேவலையும் அதன் காலில் கட்டப்பட்ட கத்தியையும் கோர்ட்டில் காட்சிப்படுத்தணும். இந்த ஆள் இறந்திருக்கிறாரு, கத்தியால குத்தி இறந்திருக்கிறாரு. இப்போ வேற யாரும் குத்தல, இந்த சேவல் தான் குத்தி இருக்கு, இதனுடைய காலில் இருக்க கத்தி தான் குத்தி இருக்கு அப்படிங்கிறத கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுவதற்காக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சூதாட்டங்கள் இன்னைக்கும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்திய நாட்டினுடைய தடை செய்யப்பட்டாலும் இந்த சூதாட்டங்கள்ல பங்கு பெறுறவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்த சூதாட்டங்கள்ல பணம் இழந்து போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. இதனால குடும்பத்துல பெரிய பொருளாதார இழப்புகள், கடன் சுமை, சிலவங்க வீடை கூட வித்துருந்தாங்க, நிலங்களை வித்துருந்தாங்க இந்த சூதாட்டத்துக்காக. இப்படி அநேகர் இன்னைக்கு அதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்துல நான் ஜெயிப்பிக்கணும். சீட்டு கூட ஒரு சூதாட்டம் தான், சீட்டு விளையாடுறது. மற்றபடி நிறைய சூதாட்டங்கள் இருக்குது. இந்த சூதாட்டங்கள் மூலம் பந்தயம் வைத்து பொருட்களை இழந்து, வீட்டை இழந்து, நிலங்களை இழந்து, கடனாளியாக மாறி தற்கொலை பண்ணக்கூடிய அளவிற்கு அநேகர் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூதாட்டங்கள் நம்முடைய நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்களெல்லாம் ஆண்டவர் தான் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த விளையாட்டிலிருந்து விடுவிக்கணும். இது ஒரு பிசாசினுடைய அடிமைத்தனம். இதுல இருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படணும். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். அவரே என்ன சொல்றாரு? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதெல்லாம் வேதம் தெரியாதவங்க தான், வேதத்தை படிக்காதவங்க, இன்னும் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை அறியாமல், எப்படி வாழலாம், அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருக்கு பயம் இல்லாம, நல்லதான் 128 சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான், கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அடுத்த வழியில் நடந்தாச்சுன்னா அந்த பிரயாசம் நமக்கு கிடைக்கும். இந்த நம்முடைய கையின் உழைப்பு, கையின் பிரயாசத்தை ஆண்டவர் அப்படியே சேதம் இல்லாம கொடுக்கிறாரு அவருடைய வழியில் நடந்தா. இப்ப அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு தான் அந்த விளையாட்டை நடத்தினார். ஆனா அது அவருக்கே வினையா முடிஞ்சிட்டல. ஏன்னா அந்த பிறகு அவர் அந்த உயிர் போன பிறகு என்ன சேர்த்து வச்சு என்ன பயன்? லூக்காஸ் விசேஷத்துல சொன்ன மாதிரி மதியீடன், ஒரு எந்த மதியீடனேன்னு ஒருத்தரை சொல்றார். எல்லாம் நாங்க சேர்த்து வச்சிருக்கோம்ப்பா, ஆத்துமாவே நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. ஆத்துமா, மனுஷன் உயிர் போன பிறகு அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவை? கர்த்தரிடத்துல போகணும், அதுக்கு உகந்த காரியத்தை செய்யணும். நம்முடைய ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது, இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போகிறது. அவன் என்ன நினைச்சிட்டா பெர்மனண்டா உலகத்தில் இருக்க போறோம், பணத்தை சம்பாதிக்கலாம்னு நினைச்சான். அதனால இப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்வு துன்மார்க்கமான முடிவை தரும் என்பதை நாம் உணர்ந்து, இது ஒரு எச்சரிக்கை. ஆமா, கிறிஸ்தவர்கள் நியாயமான முறையில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தார். நம்முடைய மனைவியோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல, திராட்சை கொடியை போல இருப்பார்கள். அது நம்ம கல்யாணத்திலேயே நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். அதை நாம உணர்ந்து இப்படி யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அதுக்காகத்தான் அந்த லெந்து காலங்கள், ஒருவேளை 365 நாளில் 45 நாட்களை 40 நாட்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, அதுலேயும் அந்த 6 ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் இல்லாமல் அந்த 6 ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் ஆராதிப்பதற்கு நீ போ. மீதி 40 நாள் உன்னையே நீ தற்பரிசோதனை செய்து உன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி கண்ணீர் சிந்தி ஆண்டவருடைய பாதத்தில் வா.
நம்ம இன்னைக்கு இப்போ பணம்னு ஓடுறோம். இந்த பணத்தை நம்ம கொண்டு போக முடியுமா? ஒரு சொட்டு ஒரு காசையும் ஒரு காசு சிங்கிள் காசு கூட நம்ம கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அவர்கள் தலைமுறையாக செழித்திருப்பார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதே நான் காணேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான சம்பாத்தியம் நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ வரக்கூடாது. அந்த வருமானமும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதில் எல்லாரும் வீட்டுக்கு தலைவரானாலும் சரி, தலைவியானாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி, நியாயமாய் வந்த பணம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா போதும். இது இந்த பேஸ் தான் இன்னைக்கு செல்போன்ல சொல்லிட்டோம். ஆமா, அதுல நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு பணத்தை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய பிள்ளைகள், ஆமா, வாலிப பிள்ளைகள் பணத்தை இழந்துறது இல்ல செல்போன்ல. எல்லாம் முன்மாதிரியான காரியங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து நம்மை நாமே பாதுகாத்துக்கொள்ள இறைவன் நமக்கு அருள் செய்வாரார். ஜெபிப்போம். எல்லா ஞானத்திற்கும் ஊற்றுமுறைவிடமுமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நிலையற்ற இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போவதும் இல்லை. ஆண்டவரே, கால்நடைகளை துன்பப்படுத்தி அதனுடைய கால்களிலே கத்தியை கட்டி அந்த கத்திகளின் மூலமாக இன்னொரு கோழிக்கும் சண்டையிடச் செய்து எந்த கோழி ஜெயிக்கிறதோ அதற்கு மேல் பணத்தை கட்டி இப்படியாக பணத்தை சம்பாதிக்கிற பிள்ளைகளை முடிவுகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் சில இடங்களிலே குதிரை மேல் பந்தயம் கட்டுகிறதை பார்க்கிறோம். குதிரை பந்தயத்தை நடத்தி குதிரையின் மேல் பணத்தை செலுத்தி எந்த குதிரை ஜெயிக்குமோ அந்த குதிரைக்காக ஏராளமான பணத்தை முதலீடு செய்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கிரிக்கெட் விளையாட்டிலும் ஒரு சூதாட்டம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வீரர் ஜெயிப்பார் என்ற எண்ணத்தோடு அந்த வீரருக்காக பணத்தை செலுத்துகிறவர்களையும் அந்த நிமித்தமாக பணத்தை சம்பாதிக்கிறவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவரே, இளமை பருவத்திலே ஒருவேளை மொபைல் ஃபோன் மூலமாக ஆண்டவரே எத்தனையோ சூதாட்டங்களை நாங்கள் பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்து அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள், அரசாங்கத்தின் மூலமாக எச்சரிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவார் என்று சொன்னது போல இந்த கோழி சண்டையை நடத்தின அன்பு சகோதரர் இந்த நாளிலே அருமையாக தன்னுடைய உயிரை இழந்து போன நிலையை அவருடைய குடும்பம் தவித்து கொண்டிருப்பதை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட இழப்புகள் இனி எந்த பகுதியிலும் இல்லாதபடி, குறிப்பாக உம்மை பற்றி அறியாத மக்கள் மத்தியிலும் வராதபடி ஆண்டவரே எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பணத்தை நியாயமான வழியிலே சம்பாதிக்க அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் என்பதை நினைத்து அரசு பணியாளர்களானாலும் சரி, தனியார் துறையிலே பணியாற்றுகிறவர்களானாலும் சரி, நியாயமாய் சம்பாதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாதபடி குறிப்பாக இந்த நாட்களை நாங்கள் அதிகமாய் எங்களை காத்துக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாரும். உடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபித்தீர்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்ற வேத வார்த்தையின்படி இந்த லெந்து நாட்களில் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து புது பலனை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.